இட்ஸ் மீ பிஜிஆர். வாங்க ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம். ஸ்னோவில் காமிக்கிறேன் எங்கள் ஏரியாவில். அயர்லாண்டில் ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் கதவை பூட்டாட்டியும் எந்த திருடனும் வரமாட்டான். நாங்கள் ஒரு சின்ன வாக் போய்ட்டுருவோம், ரொம்ப தூரம் போக வேண்டாம். அப்பா செமையாக இருக்குது ஃபாலு. எங்கள் ஏரியா பார்த்தீங்களா, எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நேற்று புயல், இன்றைக்கி அவங்கெல்லாம் முழிக்கிறதுக்கு டைம் ஆகும். எல்லா ஸ்னோவும் வயலில் விழுது. டேஸ்டாக இருக்கு. பார்த்தீங்கன்னா நார்மலாக உப்பு போடுவாங்க, இந்த வாட்டி போடலை. ட்ரெஸ் எல்லாம் ஸ்னோ ஆயிடுச்சு, தெரியுதா? அப்பா ஹெவி ஆகுது. ஆக்சுவலி இன்னும் ஒரு நாள் இதே மாதிரி ஆச்சுதுன்னா பிளாக் ஐஸ் ஃபார்ம் ஆகும், ரோடெல்லாம் ஸ்கிட் ஆகும். நான் மட்டும் தான் நடந்து வந்திருக்கேன். கால் தடவை எனக்கு எந்த மட்டும் தான் இருக்கு. எல்லாரும் வீட்டில் இடம் தூங்குறாங்க. அது ஒரு ஹாஸ்பிட்டலு. நல்லா ஹெவியாக பெய்யுது பார்த்தீங்களா. வீடு இந்த புல்லெல்லாம் ஸ்னோ ஆயிடுச்சு. எங்களுக்கு அங்கே ஒரு ரவுண்டை போட்டு வரோம். அது வரைக்கும் போக முடியுமா தெரியல. திரும்பிடலாமா? இது ஒரு ஸ்கூலு, அது ஒரு கேஸ் ஸ்டேஷன், பெட்ரோல் பம்ப். இவ்வளோதான் எங்கள் ஏரியா. இது வந்து டவுன். நல்லா ஹெவியாக போயிடுங்க. திரும்பிடலாம். அடுத்த சைடில் ஓடி போகலாமா? ஆவ் செம்மையாக இருக்கு. அப்போ வழுகுது. இங்கே வந்து நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஓடுனீங்கன்னா கீழே விழுந்துருவீங்க. ஸ்லோவாக பொறுமையாக போகணும். நான் முன்னாடி அந்த ஷூவில் செயின் மாதிரி ஒன்று உண்டு, அது வச்சுருப்பேன். அப்போது அது ஒரு எக்ஸ்டென்ஷனு. அப்போ நீங்கள் வந்து கிரிப்பு கிடைக்கும் காலுக்கு. சார் நீங்கள் வழுக்க மாட்டீங்க. ஐஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அழகாக போயிடலாம். ஒரு கார் வருது. இது பார்த்தீங்களா, இந்த இடத்துல மட்டும் ஸ்னோ படலை. ஏன்னு தெரில, அவ்வளோ ஃபோர்ஸாக அடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் படல? இது பார்த்தீங்களா வாட்டர் பைப்பு. அந்த காலத்து கார்ட்டூன்லலாம் பார்த்துருக்கேன், ரெட் கலரில் இருக்கும். டாம் அண்ட் ஜெர்ரியில் தூக்கி அடிப்பாங்க. நமக்கு க்ரீன், அயர்லாண்ட் இஸ் க்ரீன். எங்கள் ஏரியாவிலேருந்து ஒரு கார் வெளியே இருக்கு. இது பார்த்தீங்கன்னா அப்படியே சாக்லேட்டு ஐஸ் இது மாதிரியே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்கும், தெரியுதா? சாஃப்டாக இருக்குது. இன்றைக்கி நேற்று போட்ட பனியில் ஸ்டாமில் லைட்டாக வருது.
சில வேலையெல்லாம் பயங்கர இதாயிரும். இன்னும் ஒரு நாள் ஆச்சுன்னா கட்டி பிடிச்சிரும். செம்மையாக அடிக்குது பனி. உங்களுக்கு கேமராலாம் தெரியுதா, நனைஞ்சிருச்சான்னு தெரியல பனியில். சரி போ, இந்த இடத்துல வந்தால் நல்லா தான் இருக்குது நடக்கிறதுக்கு. 60 km/h அவ்வளோ ஃபாஸ்ட்டுக்கு நாங்கள் நடக்க முடியாது. அங்கே ஒரு வண்டி வருது, நம்ம இதுக்கு முன்னாடி கிராஸ் ஆகணும், இல்லாட்டி அங்கே கஷ்டம். பார்த்தீங்களா, அதுதான் வண்டி. இந்த ஒருத்தர் வந்து க்ளீன் பண்ணாமல் ஓட்டுறாரு, தெரியுதா கிளாஸை. அப்படி ஓட்டக்கூடாது, பின்னாடி என்ன வருதுன்னே தெரியாது. நீங்கள் ஸ்னோனா எல்லா கிளாஸையும் க்ளீன் பண்ணிட்டு தான் போகலாம். அவர் ஃப்ரண்ட் கிளாஸை மட்டும் க்ளீன் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. ஆஹா, நம்ம வீடு வந்துருச்சு. நம்ம ஏரியாவில் எல்லாரும் ஆக்டிவாலேயே போயிட்டு இருக்காங்க. இப்போதான் கார் எடுத்து ஃபுல்லாக இதை எடுத்துட்டாருங்க. தெரியுதா, பயங்கர பெரிய ஸ்னோ ஃப்ளேக்ஸாக வருது. ஆக்சுவலி இந்த ஸ்னோ ஃப்ளேக்ஸில் வந்து ஒரு விஷயம் இருக்குது. ஒவ்வொரு ஸ்னோ ஃப்ளேக்ஸும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எதுவுமே என்ன சொல்கிறது, ஒரே மாதிரி இருக்காது, யூனிக்காக இருக்கும். எங்கள் ஏரியா வந்தாச்சு. நான் மட்டும் தான் வந்திருக்கேன், நான் மட்டும் தான் போயிருக்கேன், வந்து சேர்ந்து விட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.